பவனியா, சாப்பாடு செய்ய தண்ணி இல்லைம்மா. பக்கத்தில் நம்ம வீட்டு பக்கத்தில் போரிங் இருக்குல்ல, அதில் ஒரு குடம் தண்ணி அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறியா? சரிம்மா, எனக்கு கொஞ்சம் சின்ன குடமா கொடுங்க, அப்போ தான் என்னால் தூக்கிட்டே வர முடியும். சின்ன குடம் தான் தந்துட்டுருக்கேன், அதை எடுத்துகிட்டு போயிட்டு போரிங்கில் அடித்து ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வா. சாப்பாடு செய்யணும். அப்பா வேற கொஞ்ச நேரம் படுக்கிறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. சீக்கிரமாக இட்லியும் தக்காளி சட்னியும் செஞ்சு சித்திக்கு மொத்தைக்கு அப்பாவுக்கு நமக்கு எல்லாம் சேர்த்து செய்யணும். டைம் ஆகிட்டே போகுது, காலையில் டிஃபன் இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. சரி சரி போ சீக்கிரம் போய் எடுத்துட்டோம். சரிம்மா, கொடுத்து கொடுங்க. இந்தாடி. போரிங்க்கு ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம். அப்பா ஒரு வழியாக போரிங்க்கு நம்ம வந்துட்டோம். என்னாச்சு? சீக்கிரமாக தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்பா ஒரு வழியா தண்ணி வந்துட்டு, அப்பா ஒரு வழியா குடம் நிரம்பிருச்சு, எடுத்துட்டு போலாம். அம்மா தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன், இந்தாங்க. ரொம்ப வெயிட்டா இருக்கு, பிடிங்க வாங்க. பவனியா, இப்படி தான் இருக்கணும். சரி போய் நீ உட்காரு, நான் அதுக்குள்ளே சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா, மறுபடியும் எந்த வேலையும் வைக்காதீங்க ப்ளீஸ். அப்பா ஒரு வேலை வைக்கிறதுக்குள்ளே இவக்கிட்ட போராட வேண்டியதாக இருக்குது. சரி சரி போ, எந்த வேலையும் வைக்க மாட்டேன். பொட்டை பிள்ளையாக பிறந்தேன்னு சொல்லிட்டு வேலை எதுக்காக வைக்கிறாங்க? வேலையெல்லாம் நல்லா பழகுனா தானே பெரிய போனான்னா உன்னை யாருடைய கையை எதிர்பார்க்காம நீ ஏன் செய்வ? அதுக்காக தான் நான் உனக்கு வந்து வேலை வச்சேன். ஒன்றுன்னா கற்றுக்கோமா, சின்ன சின்ன வேலையாக கற்றுக்கோ. அதே மாதிரி படிக்கிற விஷயத்துலையும் அதே மாதிரி இருக்கணும், சரியா? சரிம்மா சரி பேசுறது போதும், போங்க. சும்மா டார்ச்சர் பண்ணாதீங்க. எல்லாமே டார்ச்சர் தான். போமா. சரி சீக்கிரம் செய்யுங்க, பசிக்குது. அப்பா வேற ரெஸ்ட் எடுப்பார் போல. நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அப்பாவை போய் எழுப்ப முடியும். அத்தையும் சித்தியும் பேசிகிட்டு இருக்காங்க, நான் அவங்க கூட போய் உட்காந்துக்கிறேன். சரி போமா. ஃபஸ்ட்டு தக்காளி சட்னி செஞ்சுருவோம், அப்புறமா இட்லி வச்சுக்கலாம். தக்காளி சட்னி செய்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி தேவையான உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம், ஒரு மிளகா போட்டுட்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கி அதை வந்து நம்ம ஆட்டிட்டோம்னா, தாளித்து எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். அது முடிச்சதுக்கப்புறமா நம்ம இட்லி வச்சுட்டு ஆவியில் வேக வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் வதக்கிறதுக்காக. கொஞ்சமாக ஊற்றினா உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு நம்ம போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும். பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்படியே ஒரு மிளகாவும் போட்டுக்கணும். கொஞ்சமாக நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்ல வெங்காயம், பூண்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாமே வதங்கிருச்சு. இதை எடுத்து ஆற வச்சு நம்ம வந்து ஆட்டுக்கல்ல அரைச்சி எடுத்தோம்னா தக்காளி சட்னி ரெடி. அடுத்தது வந்து இது ஆறிட்டு இருக்கட்டும் ஒரு பக்கம். நம்ம ஃபஸ்ட்டு இட்லிக்கு தண்ணி ஊற்றி சூடு பண்ணி இட்லி வேக வச்சுருவோம் ஆவியில். இதை ஃபஸ்ட்டு நம்ம இறக்கிடுவோம். தண்ணி வந்து கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம
இந்த ஆற வச்ச தக்காளி எல்லாம் இது பண்ணி வச்சிருக்கோம்ல, அது கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மாவு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து இட்லி ஊற்றி வைக்கலாம். போட்டு கரைச்சி வச்சிடலாம். கரைச்சிட்டோம், ஒரு வழியாக கரைச்சாச்சு. அப்போ இட்லி ஊற்றி தண்ணி கொதிக்குது. இப்போ வந்து இட்லி வேக வச்சிருவோம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம இட்லியை ஊற்றினோம்னா நல்லா அழகாக எடுத்துடலாம். அதுக்காக தான் நாங்கள் எண்ணெய் விடுறோம். நார்மலாக வந்து ஆவியில் வேக வச்ச இட்லி வந்து துணி போட்டு சில பேர் வேக வைப்பாங்க, அதுனா நல்லா வந்துடும். இது நம்ம வந்து இந்த மாதிரி சில்வரில் இருக்கக்கூடிய இட்லி சட்டியில் நம்ம வேக வைக்கிறோம். அதனால் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவு கொஞ்சம் சேர்த்து இட்லி வேக வச்சுன்னா அழகாக எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். தட்டு போட்டு மூடிடுவோம். கொஞ்ச நேரம் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே தக்காளி சட்னி ஆட்டிடுவோம். இட்லி வெந்துட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம தக்காளி சட்னி ஆட்டிடுவோம். பாருங்க, இட்லி வந்துருச்சு. இதை நான் இப்போ எடுத்து தட்டில் வைப்போம். ஹாட் பாக்ஸ்லேயே அது போட்டி வைப்போம். எடுத்து ஹாட் பாக்ஸில் வைப்போம். இட்லி பாருங்க, ஒரு அரிசல் வெந்துருச்சு. இன்னொரு அரிசல் வைப்போம். ஒரு அடைசல் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டோம். அடுத்து இன்னொரு அடைசல் ஊற்றி வைப்போம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி சட்னி வேறு அரைச்சிக்கிட்டே இருக்கிறோம். இட்லியும் ரெடி ஆகிடுச்சு, இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிட போகிறோம். வாங்க, நீங்களும் சாப்பிட்லாம். ஒரு வழியாக தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரெண்டாவது அடைசல் இட்லியும் எடுத்துடலாம். தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிடுங்க. அம்மா சாப்பிட்லையம்மா? அப்பாவை எழுப்புங்கம்மா. ஏங்க என்னங்க, எந்திரிங்க, சாப்பிடுவீங்க. இல்லைம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு போடுமா? எனக்கு தலை வலிக்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேனே. சரிங்க, நான் போய் உங்களை சாப்பிட வைக்கிறேன். நீங்கள் அப்புறமா வாங்க. சரி சரிம்மா. தட்டு வைக்கிறேன். ஆளுக்கு ஒரு பிளேட்டு. எல்லாரும் சாப்பிடுங்க. இட்லி பூ மாதிரி வந்திருக்கு. எல்லாரும் சாப்பிடுங்கன்னு வைக்கிறேன். அண்ணி, எனக்கு 2 போதும் அண்ணி. அக்கா, நீங்க சுடுற இட்லி பூ மாதிரி நல்லா இருக்கும். எனக்கு 4 வைங்க. அம்மா, எனக்கு 1 போதும்.
எல்லாருக்கும் சட்னி வைக்கிறேன், அப்படியே சாப்பிடுங்க. அம்மா நான் ஒன்று தானே வைக்க சொன்னேன், ஏம்மா 2 வச்சுருக்கீங்க? சாப்பிடுமா, பரவாயில்ல இருக்கட்டும், சாப்பிடு. அப்போ தான் நல்லா வளருவேன், ஒன்றும் புள்ளியாகவே இருக்கிறேன். ஏம்மா அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நீங்கள் எனக்கு கூட அண்ணி நீங்களும் வச்சுருக்கீங்க, 2 தான் நான் சாப்பிடுவேனே. கார சட்னி தக்காளி சட்னி ரெடி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிடு கண்மணி. சரிங்க நீ சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அக்கா செஞ்சது இட்லி சட்னியும் சூப்பராக இருக்குது. கார சட்னியில் எப்பயுமே இதுக்காகவே இங்கே வர வேண்டியதாக இருக்குது. வெரி குட். நல்லா இருக்கா அண்ணி, சூப்பராக செஞ்சுருக்கீங்க. நாளைக்கு இதே செஞ்சு கொடுத்துருங்க, சூப்பராக இருக்குது. 2 தான் கேட்டேன், 3 நானே சாப்பிட்றேன். நல்லா இருக்கா அண்ணி, தேங்க்யூ அண்ணி, சூப்பராக செய்கிறீங்க சாப்பாடு. நாங்கள் செஞ்ச இட்லி கார சட்னி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் எல்லோரும் பண்ணுங்கள். ஓகே, see you. Bye.